இந்த டால் கேக்கோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பேக்கிங் டியூட்டோரியல் பார்ட் 2. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் எக் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், எக் எப்பவுமே தனியாக தான் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா போடணும், இல்லைனா ஒரு எக்கு ஸ்பாயில் ஆயிருந்தாலும் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பேக்கிங்க்கு மட்டும் இல்லாமல் குக்கிங்க்கும் நீங்கள் ஆம்ப்லேட்டோ இல்லை எக்கை வச்சு எதனா டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தென் என்னம்மா பேக்கிங் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், விஷுவலாக வேறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் மைண்டில் எடுத்துக்காதீங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குது பேக்கிங்க்கு ரிலேட்டடான திங்ஸை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் நாங்கள் விஷுவலாக போயிட்டுருக்கிறது ஸ்பாஞ்ச் மேக்கிங் வீடியோ. ஆல்ரெடி நான் இன்க்ரீடியன்ஸை மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படி அந்த ஸ்பாஞ்சை பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேக்கிங்கில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க நார்மல் டின்லேயே பண்ணுவாங்க. பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி டால் கேக் டின்னே விற்கிது, நீங்கள் அதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடணும். இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு நான் ஹோம்மேடாக பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை பட்டர்ஸ்காட்ச் எப்படி பண்ணுறதுன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை ரிலேட்டபிள் வீடியோஸ்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஷாப்பில் விற்கிற பட்டர்ஸ்காட்சே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான். ஹோம் பேக்கிங்னு வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாம் மேக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன், இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது.